மதுரை வைகை ஆற்றின் கரையோரம் அமைஞ்சிருக்கிற இந்த நகரம் தமிழ்நாட்டோட 2ஆம் பெருநகரமாகவும் அதே சமயம் பழமையானதாகவும் விளங்குறதோட ஒரு காலத்துல பாண்டிய மன்னர்களோட தலைநகரமாகவும் விளக்கு. பாண்டிய மன்னர்கள் கோலொற்றி இருந்த 13ஆம் நூற்றாண்டுல சாம்ராஜ்யம் இலங்கை வரைக்கும் பெருகப்பட்டிருந்தது. பாண்டிய மன்னர்களோட துறைமுகங்கள் மேற்கத்திய உலகம், மேற்காசியா மற்றும் ஆசியா போன்ற எல்லைகளுக்கு கூட வணிக தொடர்பு கொண்டிருந்ததாகவும் பட்டு மற்றும் முத்துக்களை ஏற்றுமதி செஞ்சதாகவும் வரலாற்று குறிப்புகள் சொல்லுது. இன்றைய நவீன கால மதுரை சுங்குடின்னு சொல்லப்படுற பருத்தி சேலைக்கும் மதுரை மல்லிக்கும் ரொம்ப பிரபலம். ஆனா இதையெல்லாம் தாண்டி மதுரை மீன்விழியால்னு போற்றப்படுற மீனாட்சி அம்மன் அரசாட்சி புரியும் ஸ்தலமாகவும் விளங்குது. மீனாட்சி அம்மன் இங்கு அரசியாவும் இஷ்ட தெய்வமாவும் தாயாவும் போற்றப்படுறாங்க. தமிழ் வருட பிறப்பான சித்திரை மாதத்துல சித்திரை திருவிழாவோட முதல் 12 நாட்கள் தங்களோட இஷ்ட தெய்வத்தை இந்த நகரவாசிகள் கோலாகலமா கொண்டாடி மகிழ்றாங்க. இந்த சித்திரை திருவிழா சுந்தரேஸ்வரரா போற்றப்படுற சிவபெருமானுக்கும் மீனாட்சிக்கும் நடக்கிற திருக்கல்யாணம் வரைக்கும் நீளும். அந்த தெய்வீக நிகழ்வுக்கான ஒரே ஸ்தலம் மீனாட்சி அம்மன் ஆலயம். அற்புதமான கட்டிடக்கலையை கொண்டிருக்கிற இந்த ஆலயம் பழமையான நகரத்திற்கு நடுவுல சுற்றியுள்ள தெருக்களின் சதுர வடிவத்திற்குள்ள அமைஞ்சிருக்கு. சுமார் 14 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த ஆலயம் தென்னிந்தியாவின் பெரும் ஆலயங்கள்ல ஒன்று. பழமையான ஸ்தலமா இருந்தாலும் ஆலயத்தின் துவக்க கால வரலாறு தெரியாம இருக்கு. ஆனா ஆலயத்துக்குள்ள இருக்கிற கட்டுமானம் பலதரப்பட்ட பழமையான சார்ந்ததுன்னு சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி ஆலயத்தின் சில பகுதிகள் மட்டும்தான் மிக பழமையானவை. சுமார் 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாண்டிய மன்னரான குணசேகர பாண்டியரால கட்டப்பட்டவை. ஆனா 14ஆம் நூற்றாண்டுல ராஜ்ய கொந்தளிப்பின் சீற்றத்தை இந்த ஆலயம் சந்திச்சது. டெல்லியோட சுல்தானா விளங்கிய அலாவுதீன் கில்ஜியின் படையானது ஆலயத்தின் பெரும் பகுதியை அழிச்சது. தொடர்ந்து வந்த ஆண்டுகள்ல இந்த ஆலயம் மன்னர்கள் மற்றும் செல்வந்தர்களால புனரமைக்கப்பட்டு விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இருந்தாலும் ஆலயத்தின் இன்றைய பெரும்பாலான அழகு 16ஆம் நூற்றாண்டுல துவக்கம் பெற்று நாயக்கர் வம்சத்தாரால உருவானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் இன்னும் இந்த மாதிரி நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.